தாம்பரம் சிட்லப்பாக்கத்தில் உள்ள அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக சித்திரவதை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது காவலாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேனியல், இந்த பாலியல் சித்திரவதை சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஜல்ஜி காலனியில் செயல்பட்டு வரும் அரசு சமூக நலத்துறை சார்பில் பெண்கள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் இங்கு தங்கி படிக்கிறதுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு தந்தை இறந்த நிலையில தாய் மட்டும் உள்ளார். நேற்று காலை அதிகாலையில ஒரு 6:30 மணி அளவுல இந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். அதே அரசு வளாகத்திலே இருக்கிற செக்யூரிட்டியான மேத்யூ என்பவர் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அவரிடம் தப்பித்து செல்வதற்காக ஓடும் பொழுது அந்த காவலாளி மேத்யூ கையில வைத்திருந்த இரும்பு ராடால் எடுத்து காலில் அடித்து காலை உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது அந்த மாணவி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில நேற்று அவரை கைது செய்து விசாரணை செய்த நிலையில இன்று அது உண்மை என தெரிய வந்ததன் பேர்ல அவரை கைது செய்து போக்சோ வழக்கு அவர் மீது போடப்பட்டு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இவர் கடந்த 15 வருடங்களாக அந்த அந்த சமூக நலத்துறையில் இருக்கிற அந்த பெண்கள் கல்விக்கூடத்தில் வாட்ச்மேனா செக்யூரிட்டியா வேலை செய்து வருகிறார். இவர் தாய் ஏற்கனவே அதுல பணி செய்ததன் காரணமாக அவர் இறந்ததன் காரணமாக அவரோட வாரிசின் அடிப்படையில் இவருக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர் அரசு ஊழியராக கூறப்படுகிறது அருணேஷ். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காப்பகத்துல தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்து இங்க சேர்க்கப்பட்டு அதாவது தாய் தகப்பர் பெற்றோர்கள் இழந்திருக்கும் மாணவிகளை இங்க சேர்த்து படிக்க வைப்பது இந்த காப்பகத்தின் முக்கிய அம்சம். இதுல பெண் குழந்தைகள் மட்டுமே இந்த இடத்துல தங்கி படிக்கக்கூடிய காப்பகமாக இருக்கிறது. எனவே இதுல ஆண் செக்யூரிட்டி அந்த இடத்துல பணி செய்ததன் காரணமாக இந்த பெண் கடந்த 5 நாட்கள் முன்னர் தான் இந்த காப்பகத்திற்கு வந்துள்ளார். அதனால பெரும் பதட்டமான சூழ்நிலையை இந்த பகுதியில் ஏற்படுது. ஒரு 13 வயது பெண் பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இது போல சிறுமிகள் பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக்கப்பட்டு வருவது வேதனைக்குரியது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல்.